அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் வரலாறு பற்றி. சதாசிவ பிரம்மேந்திரரின் ஆராதனையானது வருகின்ற 6/5/20 அன்று வருகிறது. மறைந்தும் மறையாமல் சூக்ஷ்ம வடிவில் அருள் செய்பவர்கள்தான் மகான்கள் என்று போற்றப்படுகிறார்கள். தான் வேறு பிரம்மம் வேறு என்ற வேறுபாடு எதுவும் இல்லாமல் தானே அதுவாகவும் அதுவே தானாகவும் மாறி இந்த உலகில் வாழ்ந்தாலும் அது குறித்த பிரஜை எதுவும் இல்லாமல் வாழ்ந்து மறைந்த மகான்கள் எத்தனையோ எத்தனையோ பேர். அவர்களில் ஜீவ சமாதியான நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் இன்றும் சூக்ஷ்ம வடிவில் நம்மோடு வாழும் அதிசயிக்கத்தக்க மகானாவார். வாழும்போதே பிரம்மத்தை உணர்ந்து அருள் செய்தவர். ஸ்ரீ காஞ்சி காமகோடி 57வது பீடாதிபதி பரசிவேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் ஆகியோர்களின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவர் மானச சஞ்சாரரே, பஜரே, ரகுவீரம் போன்ற இனிய எளிய அற்புதமான கர்நாடக இசை கீர்த்தனைகளை இயற்றியவராவார். மக்களுக்கு நல்வழி காட்ட காலந்தோறும் அவதரித்து வரும் மகான்களின் ஒருவராக 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். மதுரையில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த இவரின் தந்தை சோமநாத அவதானியார், தாயார் பார்வதி அம்மையார் ஆவர். சதாசிவ பிரம்மேந்திரரின் இயற்பெயர் சிவராமகிருஷ்ணன் என்பதாகும். ராமேஸ்வரத்தில் குடிகொண்டிருக்கும் ராமநாத சுவாமியின் அருளால் பிறந்த இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சிவராமன் என்பது. அவர்களது குல தெய்வமான கிருஷ்ண பகவானின் பெயரையும் இணைத்து சிவராமகிருஷ்ணன் என்று அழைக்கப் பெற்றார். இவர் இளம் வயதிலேயே வேதம், புராணம், இதிகாசம், உபநிடதம், சாஸ்திரம் போன்றவற்றில் சிறந்த புலமை பெற்றார். இவரது தந்தை சோமநாத அவதானியார் இல்லறத்தை துறந்து இமயம் சென்றுவிடவே தாயார் பார்வதியின் ஆதரவில் வளர்ந்து வந்தார். அவரது தாயார் பால்ய வயதிலேயே அவருக்கு விவாகம் செய்து வைத்தார். ஆனால் சிவராமகிருஷ்ணனின் மனமோ துறவை நாடியது. சிவராமகிருஷ்ணன் சதாசிவ பிரம்மேந்திரரானார். சிவராமகிருஷ்ணன் லௌகிக வாழ்வை வெறுத்து கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் அவர்களிடம் சென்று வேதாந்த பாடம் பயின்றார். பின் ஸ்ரீ காஞ்சி காமகோடி 57வது பீடாதிபதி ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி அவர்களால் ஈர்க்கப்பட்டு சுவாமிகளிடம் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். அங்கே இவரது அறிவு மேலும் சுடர்விட்டு பிரகாசித்தது. அவரது ஞானத்தைக் கண்டு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ பரசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற தீக்ஷா நாமத்தை சூட்டி அருளினார். சதாசிவ பிரம்மேந்திரரின் திறமைகளை கேள்விப்பட்ட மைசூர் மகாராஜா அவரை சமஸ்தான வித்வானாக்கிக் கொண்டார். அவர் தன் வாத திறமையினால் சமஸ்தானத்தின் மற்ற வித்வான்கள் அனைவரையும் தோற்கடித்தார். ஒருமுறை ஸ்ரீ பரசுவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவரை அழைத்து, ஊர்வாயெல்லாம் அடக்க கற்றுக்கொண்ட நீ உன் வாயை அடக்க கற்றுக்கொள்ளவில்லையே என்று கூறியுள்ளார். உடனே மைசூர் மகாராஜா சமஸ்தான வித்வான் பதவியை துறந்து இனி பேசுவதில்லை என்று முடிவு செய்து மௌனத்தை கடைபிடித்து கடும் தவம் செய்து ஞான நிலையை அடைந்தார். அது முதல் சதாசிவ பிரம்மம் நிலையில் லயித்து சதாசிவ பிரம்மேந்திரரின் வழக்கமானது. உறக்கம், உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆடுகளை துறந்து அவதூத கோலத்தில் நடமாடத் தொடங்கினார். ஒரு சமயம் தஞ்சையை ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் திருச்சி சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க வருவதாய் வேண்டிக் கொள்ள, நீ ஏன் சமயபுரம் வருகிறாய்? இங்கேயே நான் பொன்னைவனக்காட்டில் இருக்கிறேனே, அங்கேயே ஒரு கோவில் கட்டி வழிபடு என கனவில் அம்மன் கூறியதும் பொன்னைவனக்காட்டிற்கு வந்த மன்னர் அங்கு ஒரு புற்று மட்டுமே இருப்பதைக் கண்டு தகைத்து நின்றார். அப்போது புன்னவனக்காட்டில் மகான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். நிஷ்டையிலிருந்து கண்விழித்த மகானிடம் கனவில் விவரத்தை கூறினார்.
விஷயத்தை புரிந்து கொண்ட சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளும் மன்னனை புனுகு, ஜவ்வாது, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு வருமாறு பணிக்க மன்னனும் அவ்வாறே அந்த பொருட்களை தருவித்தார். அவற்றை அங்கிருந்த மண்ணுடன் சேர்த்து பிசைந்து மாரியம்மன் உருவை உருவாக்கினார். அந்த இடத்திலேயே ஜன ஆகர்ஷண யந்திரம் ஒன்றை எழுதி அங்கு வைத்தார். பின் மன்னனை வழிபாடு நடத்தும்படி சொல்ல மன்னனும் அவ்வாறே வழிபட்டான். அவர் உருவாக்கிய அந்த கோவில் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவில் என பிரசித்தி பெற்று வேண்டுதல் தலமாக தஞ்சையில் புகழ் பெற்று விளங்குகிறது. இக்கோவிலில் உள்ள மாரியம்மனின் திருமேனி புற்றுமண்ணால் ஆனதால் அபிஷேகம் செய்ய மாட்டார்கள், புனுகு மட்டுமே சாற்றுவார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த மகானாகிய அவரது ஆராதனை தினத்திலே நாமும் அவரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.